what you see. இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கிதியோன் கர்த்தருடைய தூதனானவரோடு கூட பேசின வார்த்தைகளிலே ஒன்று. மீதியானியர்கள் இஸ்ரவேலர்களை நெருக்கினார்கள், அவர்களுடைய விளைச்சலை கெடுத்தார்கள், அவர்களை அடிமைகளாக்கி கொள்ள தங்களால் இயன்ற மட்டும் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் மலைகளில் உள்ள கெபிகளிலும் குகைகளிலும் ஏதாவது அடைக்கலம் இருக்குமான்னு பார்த்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அவனை சந்தித்து அவன்கிட்ட பேசும்போது அதுக்கு ரிப்ளை பண்ண ஒரு வார்த்தை தான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அவனுக்கு செய்தி வருது. ஆனால் கிதியோன் சொல்கிறாரு, ஆண்டவர் எங்கள் கூட இருந்தால் ஏன் இப்படிலாம் நடக்கணும், நாங்கள் ஏன் அடிமையாக இருக்கணும், எங்கள் விளைச்சலை ஏன் சத்துருக்கு எடுக்கணும், எப்போ பார்த்தாலும் எதிராகவே சத்துருவினுடைய கிரிகள் செயல்பட்டு எங்களை பாதித்து கொண்டே ஏன் இருக்கணும், எங்களால் நிம்மதியாக எங்களுடைய இடத்துல குடியிருக்க முடியல, நாங்கள் ஒரு சமாதானமாக தாபரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சங்கடப்பட்டு இருக்கிறோம் என்று தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தும் ஒரு வார்த்தை தான், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார். இதெல்லாம் ஏன் சம்பவிக்கணும்? தெய்வ பிள்ளைகளே, இதெல்லாம் சத்துருவினுடைய தந்திரமான சில மனநிலைகள். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். நல்லா ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோம், ஆலயத்துக்கெல்லாம் போகிறோம், ஊழியங்களை நேசிக்கிறோம், ஊழியர்களை நேசிக்கிறோம், இயன்றதையெல்லாம் கொடுக்குறோம், உபவாசத்தோடு காத்திருக்கிறோம், மனசாட்சிக்கு பயந்தும் தேவனுக்கு பயந்தும் பரிசுத்தமாக வாழ்கிறோம். ஆனாலும் நன்மை இல்லையே, விடுதலை இல்லையே, ஆசீர்வாதங்கள் இல்லையே, பதில்கள் இல்லையே, பலன்கள் இல்லையே, நன்மை வரலையே. பொல்லாதவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, தீமை செய்கிறவங்களாம் வாழ்ந்து தானே இருக்கிறாங்க, பொறாமை பிடிச்சவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க. ஆனால் நான் தானே இப்படி இருக்கிறேன். அப்போ கர்த்தர் என் கூட இல்லையா? கர்த்தர் கூட இருந்தால் இப்படிலாம் நடக்குமா? இயல்பாகவே எல்லாருடைய உள்ளங்களிலும் எழக்கூடிய ஒரு கேள்வி. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் சீசன் அப்படிங்கிறத கணக்கு வச்சு அவர் செயல்படுவார். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, இதெல்லாம் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்கள். அதிலெல்லாம் கர்த்தர் உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்பட வேண்டும், உங்கள் மூலமாய் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் சரியான ஒரு நபர், நீங்கள் நம்பத்தகுந்த ஒரு நபர், உங்கள் மூலமாகத்தான் அது நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், உங்களை சந்தித்து பேசிட்டு இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு நாள் ஆதங்கப்பட வேண்டாம், ஆவேசப்பட வேண்டாம். ஆண்டவர் இருந்திருந்தா இப்படிலாம் தோல்வி அடைஞ்சிருப்பேனா, ஆண்டவர் இருந்திருந்தா இதெல்லாம் நான் இழந்திருப்பேனா, ஆண்டவர் இருந்திருந்தா இவங்களாம் எனக்கு விரோதமாக செயல்படும் போது ஏன் அதெல்லாம் ஆண்டவர் தடுக்கலை, அப்படிலாம் நீங்கள் வருத்தப்படவோ மனசுக்குள்ள பாரத்தையும் அழுத்தத்தையும் வச்சுட்டு இருக்கிறவோ கூடவே கூடாது. ஆண்டவர் பாருங்க, ஒரு இரட்சணியத்தை கட்டளையிட விரும்புகிறார், ஒரு மீட்பை கொடுக்க விரும்புகிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய விரும்புகிறார், இயல்பு நிலைக்கு திரும்ப செய்ய கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிறார், எதிரிகளின் பிடியிலிருந்து முற்றிலும் விடுதலை அடையக்கூடிய ஒரு நல்ல காலத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இனி தோல்வி இல்லை, இனி வருத்தம் இல்லை, இனி பயம் இல்லை, இனி சத்துருக்களின் தாக்குதல்கள் இல்லை, இனி சத்துருக்கள் தொடரப்போவது இல்லை, இனி சத்துருக்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி அடிமைகளாகவே தான் தொடர வேண்டும் என்கிற நிலை இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் மாற்றத்தை கொடுக்க போகிறார். விசுவாசிங்க, நீங்க பயப்படாதீங்க. கிதியோன் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ததை பார்க்கிறோம். 300 பேரை கொண்டு அந்த திரள் கூட்டமாய் கடற்கரை மணலத்தனையாய் பரவி கிடந்த மீதியானியர்கள் முறியடிக்கப்பட்டது தான் வரலாறு. ஆகவே நிச்சயமாக கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. கஷ்டத்திலையும் வேதனையிலையும் பாடலையும் உபத்திரவத்திலையும் உங்க கூட தான் இருக்கிறாரு. நெருக்கப்படுகிற காலத்திலையும் உங்க கூட தான் இருக்கிறார். ஏன்னா உங்களை விசாலத்துக்கு கொண்டு வரணும், உங்களை ஆசீர்வாதமாக மாற்றணும், உங்கள் நிலையில் ஒரு நல்ல உயர்வு உங்களுக்கு தரணும். இதெல்லாம் தேவனுடைய சித்தம். சோர்வுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க, கர்த்தருக்கு எதிராக பேசுறதுக்கு வாய் திறந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, நீங்கள் எங்களோடு கூட இருந்தால்
இன்று இருக்கும் சூழ்நிலைகள், நெருக்கடியான, வேதனையான, மன உளைச்சலான சூழ்நிலைகள் தொடரப்போவது இல்லை. ஒரு விடுதலை இருக்கிறது. மீதியானியர்களின் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவித்தது போல நீர் விடுவிக்க வல்லவர். அதை விசுவாசித்து உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.